சிங்கம். சிங்கம்னா அது காட்டுக்கு ராஜா அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம மனசில் வரும். அதோட கம்பீரம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிழலாடும். ஒவ்வொரு காட்டு ராஜாவோட கடைசி காலங்களும் கண்ணீரால் மட்டுமே எழுதப்படுதுங்கிறது தான் கசப்பான உண்மை. தவிர்க்க முடியாத அந்த விலங்கியல் விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிங்க குடும்பம் அல்லது பிரைடு அப்படிங்கிறது குடும்பமாக வாழ்கிறதுக்காக மட்டுமே இணைந்த கூட்டம் இல்லை, அது ஒரு பலமான சாம்ராஜ்யம். ஒரு சிங்க கூட்டத்தில் பொதுவாக பெண் சிங்கங்கள், ஆண் சிங்கங்கள், அப்புறம் அதோட குட்டிகள், இது எல்லாம் சேர்த்து சராசரியாக 15லிருந்து 40-50 சிங்கங்கள் வரை கூட இருக்கும். வலிமையான ஒரு ஆண் சிங்கம் தான் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கும். இதுதான் அந்த சிங்க கூட்டம் வசிக்க வேண்டிய இடத்தை எல்லை குறித்து அதை தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வச்சுக்கும். எல்லை தாண்டி வரக்கூடிய மற்ற சிங்கங்களிடமிருந்து இந்த கூட்டத்தை பாதுகாக்கிறது ஆண் சிங்கங்களோட முக்கிய வேலை. வேட்டையாடுற பொறுப்பை பெரும்பாலும் பெண் சிங்கங்கள் தான் கவனிச்சுக்கும். தவிர குட்டிகளை பெற்றெடுத்து அதை பாதுகாக்கிறது, வளர்க்கிறது, இதெல்லாம் பெண் சிங்கங்களோட வேலையாக இருக்கும். பெண் சிங்கங்கள் வேட்டையாடின உணவை முதல்ல சாப்பிடக்கூடிய உரிமை ஆண் சிங்கத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா கூட்டத்தோட பாதுகாவலனாக இருக்கக்கூடிய அந்த சிங்கம் தன்னுடைய எல்லையை காக்கிறதுக்கும் தன்னுடைய அபாரமான உடல் பலத்தை தக்க வைக்கிறதுக்கும் அதுக்கு நல்ல சாப்பாடு தேவைப்படுது. ஆண் சிங்கங்கள் 12 ஆண்டுகள் வரை தான் உயிர் வாழும். ஆனால் பெண் சிங்கங்கள் 16 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். இயற்கையிலேயே விலங்குகளுக்கு தன் தாய் அல்லது சகோதரிகள் போன்ற சொந்த குடும்ப உறுப்பினர்களோட இணை சேர்ற பழக்கம் கிடையாது. அப்படி சேர்ந்தா பிறக்கக்கூடிய குட்டிகள் பலவீனமாகவும் நோய்களோடையும் பிறக்கும். இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் சிங்கங்களோட வாழ்வியல் முறையில் இளஞ்சிங்கங்கள் வெளியிலிருந்து வருது. மனித குலத்தில் கூட நெருங்கிய சொந்தங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணா அந்த வாரிசுகள் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையாக இருக்கு. ஒரு சிங்க கூட்டத்தில் பிறக்கக்கூடிய ஆண்குட்டிகள் 2 அல்லது 3 வயதை எட்டும்போது கூட்டத்திலிருந்து வலுக்கட்டாயமாக இந்த சிங்க ராஜா விரட்டி அடிச்சிரும். அந்த இளஞ்சிங்கங்கள் வளர்ந்து பெரியவனாகும் போது தனக்கே அது போட்டியாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வெளியேற்றம். கூட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட அந்த இளஞ்சிங்கங்கள்லாம் நாடோடி சிங்கங்களாக காட்டில் தெரியும். தனியாக வேட்டையாடுறது கடினங்கிறதுனால பெரும்பாலும் இப்படி விரட்டப்பட்ட சிங்கங்கள் ஒரு குழுவாக உருவாகும். இந்த குழுக்கள் வேறு ஒரு பகுதியில் இருக்கிற வயதான சிங்க ராஜா இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கும். 6 அல்லது 7 வயசுல சிங்க ராஜாவா மாறி இப்போ 10 வயது அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த சிங்க ராஜா ஓரளவுக்கு முதுமையை நெருங்கி இருக்கும். ஏன்னா சிங்கத்தோட அதிகபட்ச வயதே 12 தானே ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா. இதுக்கு அப்புறம் நிகழ்றது தான் சிங்க ராஜாக்களோட வாழ்க்கையில நாம் அறியாத மர்ம பக்கங்கள். கம்பீரமா வலம் வந்த ஆண் சிங்கத்தோட சகாப்தம் சரிந்து விழுற சோக சரித்திரம். என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். வெளியிலிருந்து வரக்கூடிய இளம் சிங்கங்கள் இந்த கூட்டத்தோட தலைவனை தாக்கும். தன் பதவியை காத்துக்கொள்ள சிங்க ராஜாவும் வீரமா எதிர்த்தாக்குதல் நடத்தும். இந்த போர் ரொம்ப உக்கிரமா இருக்கும். 10 அல்லது 11 வயதாகி முதுமையோட விளிம்பில் இருக்கக்கூடிய சிங்க ராஜாவை விரட்டி அடிச்சுட்டு புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த இளம் சிங்கம் அந்த கூட்டத்துக்கு ராஜாவாயிடும். வயதான சிங்கராஜா இந்த சண்டையில காயம்பட்டு இறந்து போறதும் உண்டு. இல்ல அது தோல்வி அடைஞ்சு காயத்தோட உயிர் தப்பி ஓடுறதும் உண்டு. இப்படி கூட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட அந்த சிங்கராஜாவோட நிலைமை ரொம்ப பரிதாபம். ஏன்னா பெண் சிங்கங்கள் வேட்டையாடி கொடுத்து சாப்பிட்டு பழகின இந்த ஆண் சிங்கங்களுக்கு தனியா வேட்டையாடுறது சாத்தியம் இல்லாம இருக்கும். இதுபோக வயது முதிர்ச்சி காரணமா அதோட பற்களும் நகங்களும் மழுங்கி போய் கூர்மையை இழந்திருக்கும். அதனால பெரிய விலங்குகள் கூட சண்டையிட்டு அவற்றை வீழ்த்த இந்த வயதான சிங்கத்தால முடியாது. அப்புறம் என்ன, உணவு கிடைக்காம அந்த சிங்கம் பட்டினியால உடல் மெலிஞ்சு நகர்கூட முடியாம தனிமையில கிடந்து பரிதாபமா இறந்துரும். அதே சமயம் வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த புதிய இளம் சிங்கராஜாவால ஒரு வலிமையான மரபணு கிடைக்கிது. அந்த கூட்டத்துல அடுத்த தலைமுறை குட்டிகள் ரொம்ப பலத்தோடையும் வீரியத்தோடையும் பிறக்கும். புதிய தலைவராக வந்த அந்த சிங்கராஜா செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? கேட்டாலே ஷாக்காக இருக்கும்.
அது வந்த உடனே முதல் வேலையா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிங்கக்குட்டிகளையும் கொன்னுடும். ரொம்ப கொடூரமான செயலா தெரியுதுல்ல? ஆனா இதுக்கு ஒரு விலங்கியல் காரணமும் இருக்கு. குட்டிகள் இருந்தா பெண் சிங்கங்கள் அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்து வளர்க்குற வர அதால மீண்டும் கர்ப்பம் தரிக்க முடியாது. இதனால பெண் சிங்கங்கள் கர்ப்பத்துக்கு தயாராகிறதுக்கு சுமார் 2 வருஷம் வரை ஆகும். அதுவரை அந்த புதிய இளம் ஆண் சிங்கம் இணை சேராமலும் புதிய வாரிசுகளை உருவாக்காமலும் இருக்க முடியாதுல்ல. அதனால தான் குட்டிகளை அது கொன்றுது. குட்டிகள் கொல்லப்பட்டா அடுத்த சில நாட்கள்லேயே பெண் சிங்கங்கள் மீண்டும் இனப்பெருக்கத்துக்கு தயாராகிடும். இதன் மூலம் புதிய சிங்கராஜா தன்னுடைய சொந்த வம்சத்தை உருவாக்கும். சிங்கத்தோட வீர சரித்திரத்தில் மறைக்கப்பட்ட மர்மமான பக்கம் அதோட இறுதி காலம். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சிங்கத்தோட வீரத்தையும் சோகத்தையும் கலந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேற என்ன கேட்க போகிறேன்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் தான். மீண்டும் சந்திப்போம்.